ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே என்ன ரெசிபி பார்க்கலாமா? ஒரு சூப்பரான வடைக்கறி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு 1/4 கிலோ கடலைப்பருப்பை 2 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். குழம்பு மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், 3 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன். 2 ஆனியன் கட் பண்ணியிருக்கேன், 1 டொமேட்டோ, கருவேப்பிலை, கொத்தமல்லி. இப்போ வாங்க வடைக்கறி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ கடலைப்பருப்பை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. சோம்பு கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கொரப்பாக அரைச்சிக்கணும். ரொம்ப மையம் அரைச்சா டேஸ்ட்டே நல்லா இருக்காது. கண்டிப்பாக வடைக்கறி இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். சீக்கிரமாகவே இந்த வடைக்கறியை செஞ்சிடலாம். பாருங்கள், நல்லா கொரப்பாக அரைச்சிட்டேன்னா அதேமாரி எல்லா பருப்பையும் அரைச்சி வச்சுக்குங்க. இப்போ ஒரு தோசைக்கல்லை நல்லா ஹீட் பண்ணிவிட்டேன். அதில் இந்த மாவை நல்லா அடை மாதிரி தட்டிடுங்க. அடுப்பு சிம்மில் வச்சுருங்க. எல்லா மாவையும் நல்லா தட்டிடுங்க. எனக்கு எங்கள் மாமியார் தான் இந்த மாதிரி செய்யறதுக்கு சொல்லி கொடுத்தாங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எல்லாருமே இட்லி தட்டில் ஆவி கட்டி தான் நம்ம செய்வோம். ஆனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். இப்போ எல்லா மாவையும் நல்லா தட்டிட்டேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் இட்லிக்கு வடைக்கறி தான். இப்போ 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. அவ்வளோதான், திருப்பி போடலாம். பாருங்கள் எப்படி வந்திருக்கு. தீயவே கூடாது, தீஞ்சால் டேஸ்ட்டு நல்லா இருக்காது. இது நல்லா ஆறட்டும். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுட்டேன். 1 பிரிஞ்சி இலை, 3 லவங்கம், 1 பட்டை ஆட் பண்ணிடுறேன். 1 ஸ்பூன் அளவு சோம்பு. நல்லா பொரிஞ்ச உடனே 3 பச்சை மிளகா, தட்டி வச்ச இஞ்சி பூண்டு போட்டுருங்க. நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ கட் பண்ணி வச்ச ஆனியனையும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிடலாம். நல்லா வதங்கட்டும். உங்களுக்கு இன்னும் காரம் வேணும்னா இன்னும் 2 பச்சை மிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிடுறேன். தக்காளி நல்லா வதங்கட்டும். அதுங்காட்டியும் நம்ம தட்டி வச்ச அடையை நல்லா மசிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா கையாலேயே மசிச்சு வச்சுருக்கேன். சூப்பராக இருக்குல்ல. இப்போ அதை இதில் ஆட் பண்ணிடலாம். நல்லா கலந்து விடுங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேன். பார்த்து காரம் நிறைய ஆட் பண்ணிடாதீங்க. தேவையான அளவு உப்பு. எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு ஒரு 2 கிளாஸ் அளவு தண்ணி ஆட் பண்ணிடுறேன். உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு வேணும் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா ஒரு 5 மினிட்ஸ்க்கு கொதிக்கட்டும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம நல்லா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து அதை நம்ம வீட்டில் எல்லோரும் சாப்பிடும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இன்னும் வேணும்னு கேட்டு சாப்பிட்டாங்கன்னா நம்மளுக்கு அது பார்க்கவே ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி செஞ்சு தரலாமா அப்படின்னு தோணும். இப்போ கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு பாருங்கள், நம்மளுடைய சூப்பரான வடைக்கறி தயாராகிடுச்சு. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். பார்த்திங்களா, நம்மளுடைய சூப்பரான வடைக்கறி ரெடியாக இருக்குது. பார்க்கவே சூப்பராக இருக்குது. இட்லிக்கு வச்சு சாப்பிட போகிறேன் நான். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.